சில குட்டீஸ் நான் வந்துட்டு மணி என்ன 3 8 3 8 நம்ம வந்துருவோம். உங்க மன வலிமையை அதிகமாக்க. இதுதான் இன்னைக்குள்ள பாயிண்ட். ஏன்னா நெறைய எனக்கு வர்ற கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால என்னையே காப்பாத்த முடியல. எனக்கு வந்து மனசுக்குள்ள நெறைய கவலைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. உங்கள நான் எப்படி பேசுறது? உங்கள எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கான பெஸ்ட் வீடியோ தான் இது. ஒரு விஷயம் தெரியுமாம்மா? நம்ம வாழ்க்கையில நம்மள பலவீனமாக்குறதுக்கு எதிரிகள்லாம் தேவையே இல்ல. நம்ம வாயிலருந்து வர்ற சில விஷயங்கள் தான் நம்மளோட பிளானு, நம்மளோட உணர்ச்சிகள், நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்ன எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளோட சக்திய நாமளே குறைச்சுக்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோல யாராலும் உங்க மனச குலைக்க முடியாத அளவுக்கு உங்கள ஸ்ட்ராங்கா மாத்த ரூல்ஸ மட்டும் தான் பத்தி சொல்லப் போறேன். இந்த 7 ரூல்ஸுமே உங்களோட லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப பொன்னான ரூல்ஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். கண்டிப்பா சொல்றேன். இந்த 7 ரூல்ஸையும் நீங்க நல்லா கெட்டியா பிடிச்சு வச்சாலே போதும். உங்கள எவனால அசைச்சிக்கவே முடியாது. வடிவேலு சொன்ன மாரி நம்ம பில்டிங் ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ, அதனால நீங்க எவனும் அசைக்க முடியாது. ஸோ, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட வீடியோக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க, முக்கியமா ஹைப் பண்ணிக்கங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லா பிளானையும் எல்லார்கிட்டயும் சொல்லாதீங்க. நெறைய பேர் பண்ற விஷயம் இதுதான். என்ன தெரியுமா? இப்ப நான் அடுத்த வருஷம் நான் வீடு கட்ட போறேன்னா, நான் இப்ப காசு சேர்த்துட்டு இருக்கேன். அடுத்த வருஷத்துக்குள்ள நான் இப்படி வீடு கட்டுவேன், அப்படி வீடு கட்டுவேன், நான் அப்படி வாழப் போறேன், இப்படி வாழப் போறேன்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த காசும் கரைஞ்சு, கஷ்டமும் கூடவே சேர்ந்து வரும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய பிளான ஃபர்ஸ்ட்டே மத்தவங்ககிட்ட சொல்றது தான். நீங்க செய்யப் போற எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. சில கனவுகள் அமைதியாக வளர்ந்தா தான் அது பெரிய பெரிய வெற்றியாக மாறும். ஸோ, நம்மளுடைய கனவுகள நாம தான் பாதுகாத்துக்கணும். எப்போ நம்ம அடுத்தவங்கட்ட சொல்லப் போறோமோ, சொல்லுவாங்க தெரியுமா? "அவ கண்ணா? அது மங்காத்தா கண்ணு" அப்படின்னுவாங்க. எங்க ஊர் சைடுல அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த கண்ணு விழுந்துட்டா நம்மளால எந்திரிக்கவே முடியாதுன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ, இந்த மாரி இருக்கிறவங்கட்டலாம் நீங்க சொல்லாம இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. விதைய மண்ணுக்குள்ள மறைச்சு வச்சா தான் அது மரமா வளரும். அதே மாதிரி நீங்க அந்த விதைய வந்து தோண்டி தோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தாவோ, இல்லன்னா நீங்க விதை விதைக்கிறது மத்தவங்க பார்த்தாலும் சத்தியமா வளராதுங்க. இதெல்லாம் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றது. அதே மாரி உங்க முயற்சிய கொஞ்சம் அமைதியா வைங்க. இதுக்கு முன்னாடி நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஏதாவது ஒண்ணு செய்ய போறேன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட்டே என் வாய் சும்மா இருக்காது. ஓட்ட வாய் மாரி இருக்க எல்லார்ட்டயுமே சொல்லிக் குடுத்துறது. சொன்னதுக்கப்புறம் என்னோடது அது வந்து நடக்காது. இதுல 2 கஷ்டம் வரும். என்ன தெரியுமா? 1 நம்மளுடைய பிளான் நடக்காது. இன்னொன்னு வந்து நம்ம வந்து செய்ய போற விஷயத்த நம்ம செய்யலன்னொன்னே, அத வந்து சொல்லி சொல்லி காட்டி சிரிக்கிறது. அப்போ அது வந்து ரொம்ப மனசு சங்கடமா இருக்கும். ச்சே! நம்ம இவட்ட சொல்ல போய் தானே இவ நம்மட்ட சொல்லி சொல்லி சிரிக்கிறா. இனிமே இந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்பத்துலருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் நல்ல பிள்ளையா மாறியிருக்கேன். 2வது தெரிஞ்சத விட கம்மியா பேசுங்க. எப்ப பார்த்தாலும் பளபளன்னு வளராம கொஞ்சம் கம்மியா பேசுங்க. அதிகமா பேசுறவங்க பல நேரம் தங்களுடைய மதிப்பையே குறைச்சுக்குவாங்க. ஸோ பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்களேன். நம்மளோட மதிப்பும் கண்டிப்பா உயரும். ஏன்னா அமைதியா இருக்கிறவங்க நெறைய விஷயங்கள வந்து கத்துக்குவாங்க. இதுவே எந்நேரமும் லொட வாயிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க அதிகமான விஷயத்துல கத்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய கவனம் வந்து சிதறிக்கிட்டே தான் இருக்குமே தவிர, அவங்களால ஒரு இதுல ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஸோ உங்க வார்த்தைக்கு மதிப்பு வரணும்னா, ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசுங்க. சொல்லுவாங்க தெரியுமா? "நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் பொறுமையா பார்த்து எடுத்து வை." ஏன்னா, கீழ விழுந்தா தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்கிறவன் வந்து அசால்ட்டா நடந்து போகலாம். நம்மள மாரி உள்ள ஆட்களுக்கெல்லாம் தூக்கி விடுறதுக்கு இல்ல. கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு அடியையுமே நீங்க கவனமா எடுத்து வச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க லைஃப்ல சக்சஸ் மட்டும் தான் கிடைக்கும். 3வது எதிர்பார்ப்பு. கோவப்படுவீங்கன்னு தெரியும். ஆனா, அவங்க எப்போ கோவப்படுவாங்க அப்படின்னு நெனச்சு நம்மள வந்து வெறுப்பேத்துவானுங்க பார்த்தீங்களா? அவனுங்க முன்னாடி நீங்க வந்து எப்படி சொல்லணும் தெரியுமா? "சில்வண்டு சிக்குண்டா, ஆனா சிறுத்தை" இல்ல சாரி. "சிறுத்தை சிக்குண்டா, சில்வண்டு சிக்காதுடேய்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்காரணத்த கொண்டும் அவங்கட்ட சிக்கவே கூடாது. ஏன்னா, இந்த மாரி உள்ள ஆட்கள்லாம் நம்ம வாய வேணுன்ட்டே கிளறுவானுங்க. எப்போ இவ கோவப்படுவா, இவள வச்சு நம்ம எப்படி கேவலப்படுத்தலாம், மத்தவங்க முன்னாடி எப்படி அசிங்கப்படுத்தலான்ட்டு. அப்போ கம்முன்னு நின்னு பாருங்களேன். நம்ம எதுத்தாப்புல நிக்கிறவன் சும்மா உம்முன்னு நிப்பான். ஏன்னா, நம்ம ஏதாவது பேசுவோம்னு எதிர்பார்ப்பான். நம்ம பேசலங்கும்போது அவனுக்கு மூஞ்சில சாணிய வச்சு அடிச்ச மாரி ஆயிரும். ஸோ, அதனால எவ்வளோ தூரம் நீங்க வந்து அடுத்தவங்களோட எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யணும்னு நெனைக்காதீங்க. அவ்வளோ தூரம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. ஸோ, அவங்கள நீங்க கோவப்படுவீங்க அப்படின்னு நெனைக்கும்போதே நீங்க அமைதியாயிருங்க. உங்க அமைதி தான் பெரிய பதிலா இருக்கணும். அவனே யோசிக்கணும், "என்னடா இவன் வாயே தொறக்க மாட்டேங்கிறானேன்னு" சொல்லிட்டு. பட் அப்படியும் இருக்கக்கூடாது. எப்போ கோவத்த காட்டணுமோ அப்ப காட்டணும். ஆனா, அவன் நம்மள எதிர்பார்க்குறான்னு தெரியும்போது நீங்க அமைதியா இருங்க. கோவம் வந்த நேரத்தில பேசுற ஒரு வார்த்தை பல வருஷ உறவ கூட நமக்கு வந்து பாதிக்கும். ஸோ, அதனால கோவம் வரும்போது கொஞ்சம் அமைதியா தான் இருந்து பார்ப்போமே. சரியா? 4வது பேசுறத விட அதிகமா கவனிங்கம்மா. நெறைய பேர் பண்ற விஷயமும் இதுதான். வாழ்க்கையில நல்ல முடிவுகள் எடுக்கணும்னா முதல்ல கேட்க கத்துக்கணும். சில பேரு நான் சொல்றது தான் கரெக்ட்டு. நான் புடிச்ச முயலுக்கு 3 காலு நீ நம்பித்தான் ஆகணும்னு நிப்பாங்க. அந்த மடத்தனமா நிக்கிறவங்க கூட தயவு செஞ்சு பேச்சே வச்சுக்காதீங்க. நான் இந்த மாரி என்னோட லைஃப்ல 2, 3 பேர பார்த்துருக்கேன்.
எப்படின்னா, அவங்களோட கட்டுக்குள்ள நம்மள வந்து கொண்டு வர வைப்பாங்க. நான் சொல்றது தான் கரெக்ட்டு நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி இருக்கவங்கட்ட எந்த முடிவையுமே சொல்லாதீங்க. அதிகமா பேசுறவங்கள ஃபர்ஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்க. நீங்களும் அதிகமா பேசாதீங்க. ஏன்னா, அதிகமா பேசுறவங்க தங்கள மட்டும் தான் ரொம்ப நல்லவ மாரி காட்டுவாங்க. ஆனா, அதிகமா கவனிக்கிறவங்க உலகத்தையே புரிஞ்சுக்குவாங்க. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம உலகத்தையே புரிஞ்சுக்கணுமா? இல்ல தன்ன மட்டும் காட்டணுமா? அப்படின்ட்டு. நமக்கு உலகத்தையே புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ, அதனால சூப்பரா நம்ம பேசுறத விட அதிகமா கவனிக்க ஆரம்பிக்கிறோம். 5வது தேவையில்லாத பேச்சுக்கள்லேருந்து விலகிருங்கப்பா. சில பேர் ஏன் பேசுறோன்னே தெரியாம சம்மந்தமே இல்லாம அடிச்சு விடுவாங்க. அந்த மாரி அடிச்சு விட்றத ஃபர்ஸ்ட்டு நிப்பாட்டுங்க. ஒவ்வொரு பேச்சுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. சில இடங்கள்ல மௌனமா விலகுனா, நம்மளோட மன அமைதிய காப்பாத்திக்கலாம். உதாரணத்துக்கு யார் தெரியுமா சொல்லணும்? நம்ம மெட்டி ஒலியில சரம் இருக்குது பார்த்தீங்களா? யாரெல்லாம் மெட்டி ஒலி இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நான் ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். டெய்லி அத எப்படி பார்த்துருவேன். மெட்டி ஒலியில சரோவ பார்த்தீங்கன்னா, அது எப்போ பேசணுமோ அப்போ பேசாது. எப்போ பேசக்கூடாதோ அப்போ பேசி வாங்கி மாட்டிக்கிடும். இன்னைக்கு கூட பார்த்தீங்களா, எப்படி சொல்றது? தேவையே இல்லாம விஜய போய் பார்க்க போயிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்குது. எப்போ நமக்கு தேவையோ அப்போ போணும். அதாவது இருக்கிற இடத்த தெரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாரி முந்திக்கிட்டே இருந்தா கஷ்டப்பட போறது நம்ம தான். ஸோ, இதுக்கு வந்து உதாரணம் மெட்டி ஒலி சரோ தான். அது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஆமாவா? இல்லையான்ட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு சரோவ புடிக்குமா? புடிக்காதான்லாம் நான் கமெண்ட் பண்ண சொல்லல. ஏன்னா, 100ல 99% பேருக்கு சரோவ புடிக்க மாட்டேங்குது. ஆனா, நான் சின்ன பிள்ளையா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மெட்டி ஒலி நாடகம் வருமா, அப்ப எல்லாருமே சரோவ தான் ஆஹா! ஓஹோன்னு புகழ்ந்தாங்க. ஆனா, உண்மையான கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லீலாவும், செல்வமும் தான். எனக்கு ரொம்ப புடிச்சது அவங்க தான். உங்களுக்கு மெட்டி ஒலியில லீலாவ புடிக்குமா? இல்ல சரோவ புடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கடா. ஏன்னா, என்ன மாரி யாரெல்லாம் இருக்கிறாங்க நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன்ல. இது ஒரு சின்ன நப்பாசை தான். முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சரி. கமிங் டூ வீடியோ. ஸோ, ஒவ்வொரு பேச்சுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. சில இடங்கள்ல மௌனமா விலகுனா நம்மளோட அமைதிய நம்மளே காப்பாத்தலாம். 6வது பிரைவசி. உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் எல்லாருக்குமே காட்டாதீங்க. உங்க சந்தோஷம், அடுத்த கட்ட முயற்சி, தனிப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நீங்க அடுத்தவங்கட்ட சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, அது வந்து நடக்காமலே போகும். ஸோ, உங்களுக்குன்னு கொஞ்சம் தனிமை வேணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். என்னதான் நல்லா ஓடிக்கிட்டே இருந்தா கூட, நமக்கு கொஞ்ச நேரம் தனிமை கிடைச்சா தான் நம்மள பத்தி நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம கரெக்ட்டான பாதையில போய்க்கிட்டு இருக்கோமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாம புரிஞ்சுக்க முடியும். ஸோ, கொஞ்சம் பிரைவசி வைங்க. உங்களுக்குன்னு ஒரு இது வச்சுக்கோங்க. ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. இத தான் வெளில சொல்லணும், இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு இது வேணும். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் முழிச்ச மாரி நீங்களும் முழிக்காதீங்க. ஸோ, எத சொல்லணுமோ அத மட்டும் சொல்லுங்க. சரியா? லாஸ்ட்டா உங்க மனச நீங்களே கட்டுப்படுத்த கத்துக்கங்க. ஏன்னா, வெளியில நடக்கிற எல்லா விஷயத்தையும் மாத்தவே முடியாது. ஆனா, அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கங்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்க மனச மட்டும் நீங்க ஜெயிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், வாழ்க்கையே ஜெயிக்க முடியும். ஸோ, உங்க மனச ஜெயிக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க உங்க மனச நீங்க தான் கட்டுப்படுத்திக்கணும். அடுத்தவங்களோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. சரி, லாஸ்ட் எண்டிங்க்கு வந்தாச்சுப்பா. ஸ்ட்ராங்கான மனுஷங்க அதிகமா சத்தம் போட மாட்டாங்க. அவங்க அமைதியா மட்டும் தான் இருப்பாங்க. கவனிப்பாங்க, நல்லா கவனிப்பாங்க. சரியான நேரத்துல செயல்ல காட்டுவாங்க. ஸோ, உங்க வாழ்க்கைய மாத்தணும்னா, முதல்ல உங்க மனச வலிமையாக்குங்க. ஏன்னா, வலிமையான மனசா இருக்கிறவன எந்த சூழ்நிலையிலயும் நீண்ட நேரம் தோற்கடிக்கவே முடியாது. ஸோ, உங்கள ரொம்ப நாளைக்கு தோற்கடிக்கவே கூடாது. ரொம்ப காலத்துக்கு இப்படியே இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்ட்ராங்கான மனுஷனா மாறுங்க. ஆ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த 8 ரூல்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப புடிச்சமான ரூல்ஸோ அத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா உதவும். நீங்க ஸ்ட்ராங் ஆனா மட்டும் தான் மத்ததையும் நம்மளால ஸ்ட்ராங் ஆக்க முடியும். முக்கியமா நம்ம குடும்பம் ஸ்ட்ராங் ஆகணும்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா ஒரு பொண்ணு நெனச்சா எத வேணாலும் சாதிக்கலாம். இதே தான் பசங்களுக்கும் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகணும். அப்பதான் நம்மளோட குடும்பத்த வந்து நம்மளால நிர்வகிக்க முடியும். வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். யா அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு இத வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும். நாமளும் நல்லா இருப்போம். இதுதான் நம்மளுடைய சேனலோட தார்மீக மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும். நாமளும் நல்லா இருப்போம். சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். டாடா பை மா. வழக்கம் போல உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் டேக் பண்ணியிருக்கேன். டேக்ல இருந்து எடுத்துக்கங்க. ஓகேவா?